என்னோடய சொந்த ஊர்லேருந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையே காசு கொடுத்து வாங்கினது இங்கே தாங்க. ரெகுலராக நான் வாக்கிங் போவேன். போகிற வழியில் ஒரு வீட்டில் அவங்க வீட்டு தோட்டத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி கருவேப்பிலைகளை எல்லாமே வெட்டி போட்டிருந்தாங்க. கருவேப்பிலைகளை எல்லாம் என்ன செய்ய போகிறீங்கன்னா, குப்பையில் தாம்மா போட போகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்குகிறோம், அவ்வளோ கருவேப்பிலைகளையும் குப்பையில் போட போகிறாங்களேன்னு நான் எடுத்துக்கவான்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு பூச்சி கூட இல்லை, எல்லாமே சூப்பரான கருவேப்பிலை தான். ஒரு மாதத்துக்கு தேவையான கருவேப்பிலைகளை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு கருவேப்பிலைகளையும் நம்ம தண்ணியில் போட்டு அலசணுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு காயாது. காம்பு பகுதியில் இருக்கிற கருவேப்பிலைகளை மட்டும் நான் இப்போதைக்கு பயன்படுத்த எடுத்துக்கிட்டேன். ஒரு கயிறை போட்டு கட்டியாச்சு. கட்டிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை வடிய வச்சுட்டோன்னாக்க ஒரு 2 நாள் அப்படியே விட்டுட்டோன்னா அது ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சு ஓரளவு உணர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் எடுத்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக ஓவர் நைட்டில் வடிஞ்சிரும். காலையில் எடுத்து வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் காஞ்சாலே போதும். பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையிலே வெறும் வயிற்றில் குடிக்கும்போது முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும்.